ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிபாப் பார்ட் 9. பார்ட் 8 பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். பிபாப் சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மரி ஆஃப் பிபாப் எலமெண்ட்ஸ். போன பார்ட்டில் கண்ட்ரோல் பிளானை பற்றி பார்த்தோம். பிளான் வெஸ் ரியாலிட்டி, வாட் இஸ் கண்ட்ரோல் பிளான், tool interaction, model control plan format, how to prepare control plan example, advantages of control plan. இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் கண்ட்ரோல் பிளானை பற்றி டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ், MSA. இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ், MSA. MSAல நாம் பார்க்க போகிற கண்டென்ட்: வாட் இஸ் மெஷர்மெண்ட், வாட் இஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், வாட் இஸ் மெஷரிங் கேஜ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி, கேஜஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி, பர்பஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், வாட் இஸ் குவாலிட்டி ஆஃப் டேட்டா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் டேட்டா, வாட் இஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம், what is measurement system analysis, difference between precise and accurate, what is variation, major measurement system variations, classification of variations, location variation, width variation, MSA studies for instrument and gauges, summary of MSA studies, MSA study reports for PPAP. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்னா என்ன? மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை கேஜையோ வச்சு ஒரு ப்ராடக்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறது தான் மெஷர்மெண்ட். நிறைய பேருக்கு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். வாட் இஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்டோட வேல்யூவை செக் பண்ணும்போது நம்மளால் நிறைய வேல்யூஸ் கொடுக்க முடியும்னா அது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு வெர்னியர் வச்சு நம்ம செக் பண்ணும்போது 10.01 அப்படிங்கிற சைஸ் வருதுன்னா ஒருத்தருக்கு 10.01 வரலாம், இன்னொருத்தருக்கு 10.02 வரலாம். இன்னொரு ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எடுத்து செக் பண்ணும்போது 10.012 வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ப்ராடக்ட்டுக்கு நிறைய வேல்யூஸ் சொல்கிறது வேரியபிள் டேட்டா. அதை மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அவுட்புட்டாக கொடுக்கும். அதுதான் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக என்னென்ன பேராமீட்டரை செக் பண்ணலான்னா, எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் டைமென்ஷன்ஸ், வெயிட், டைம், காஸ்ட், ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ், கட்டிங் ஸ்பீடு, இன்ஜெக்ஷன் ப்ரெஷர், எக்ஸெட்ரா. இதையெல்லாம் நாம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக செக் பண்ணலாம். இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்னா, மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 3 டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது மெஷரிங் கேஜ்னால் என்ன. வாட் இஸ் மெஷரிங் கேஜ்? மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வேரியபிள் டேட்டாவை அவுட்புட்டாக கொடுக்கும். ஆனால் மெஷரிங் கேஜ் டிஸ்க்ரீட் டேட்டாவை கொடுக்கும். அதாவது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்கும். இல்லைன்னா குவாலிஃபை ஆகுது, குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கும். அதுதான் மெஷரிங் கேஜ். டிஸ்க்ரீட் டேட்டானா சில பேருக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் எத்தனை டிஃபெக்டிவ் பார்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறது ஒரு டிஸ்க்ரீட் டேட்டா. பெயிண்ட் பீல் ஆஃப் ஆச்சுன்னா அதை சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை சிப்ஸ் வந்திருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறது. ஒரு வாரத்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுங்கிறத கவுண்ட் பண்ணுறது. ஒரு கண்டெய்னரில் எவ்வளவு மில்க் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறது. இது எல்லாமே டிஸ்க்ரீட் டேட்டா. மெஷரிங் கேஜஸ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் கேஜஸ் டிபெண்டிங் ஆன் மேனுஃபேக்சரிங் பிரின்சிபல் அண்ட் டைப், டிபெண்டிங் ஆன் த பர்பஸ், டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன், டிபெண்டிங் ஆன் த டிசைன். இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கேஜஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெட்டில் போய் சர்ச் பண்ணும்போது கேஜஸை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வரும். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, மெஷரிங் கேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துட்டோம். இண்டஸ்ட்ரியில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி: வெர்னியர் கேலிப்பர், டயல் வெர்னியர், டிஜிட்டல் வெர்னியர், வெர்னியர் டெப்த் கேஜ், வெர்னியர் டயல் டெப்த் கேஜ், வெர்னியர் டிஜிட்டல் டெப்த் கேஜ், டைப் பி வெர்னியர், டைப் பி டிஜிட்டல் வெர்னியர், low force vernier, height gauge, dial height gauge, digital height gauge, gear teeth vernier,
digital gear teeth vernier, bevel protector, inside groove vernier, digital inside groove vernier, steel rule, micrometer, digital micrometer, point micrometer, digital point micrometer, blade micrometer, digital blade micrometer, spline micrometer, digital spline micrometer, depth micrometer, digital depth micrometer, pitch micrometer, digital pitch micrometer, disc micrometer, digital disc micrometer, tube micrometer, digital tube micrometer, caliper type inside micrometer, tubular inside micrometer, bore dial, air gauge, dial gauge, digital dial gauge, taper gauge, measuring tape, roughness tester, plating thickness tester, analog, digital, universal testing machine UTM, harness tester, contour tracing machine, கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் CMM. இந்த மாதிரி நிறைய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இதில் சொல்லாத இன்னும் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கேஜஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி. ஸ்னாப் கேஜ் ஆர் கேப் கேஜ், விட்த் கேஜ், லென்த் கேஜ், ஃப்ளஷ் பின் கேஜ், ப்ளக் கேஜ், த்ரெட் ப்ளக் கேஜ், ரிங் கேஜ், த்ரெட் ரிங் கேஜ், feeler gauge, radius gauge, pitch gauge, slip gauge, pin gauge, roughness gauge. இந்த கேஜஸ் எல்லாம் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில கேஜஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் பார்த்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மெஷரிங் கேஜையும் என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிய வரும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கேஜஸையும் வச்சு நாம் மெஷர் பண்ணுறோம். அந்த மெஷர்மெண்ட்டோட பர்பஸ் என்ன? பர்பஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை அட்ஜஸ்ட் பண்ணுற டிசிஷன் எடுக்கிறது நாம் செக் பண்ணி சொல்கிற வேல்யூவை பொறுத்து தான் இருக்குது. ப்ராசஸை கண்டினியூஸாக ரன் பண்ணணுமா இல்லை ப்ராசஸில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமாங்கிறத நாம் மெஷர் பண்ணி சொல்கிற வேல்யூவை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். அதனால் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெஷர் பண்ணும்போது தான் நம்மளால் ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் ரிலேஷன் ஏதாவது இருக்காங்கிறத நம்மளால் மெஷர்மெண்ட் மூலமாக தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் நாம் மெஷர் பண்ணும்போது அந்த டேட்டாவோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை குவாலிட்டி ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன குவாலிட்டி ஆஃப் டேட்டா? வாட் இஸ் குவாலிட்டி ஆஃப் டேட்டா? குவாலிட்டி ஆஃப் டேட்டானா நாம் அப்சர்வ் பண்ணுற வேல்யூ அந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் வேல்யூ, அதை ட்ரூ வேல்யூ இல்லை ஸ்டாண்டர்ட் வேல்யூ இல்லை மாஸ்டர் வேல்யூ இல்லை ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த டேட்டாவோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்கிறது அதோட மீனிங். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். அதை 10.01 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டர் செக் பண்ணுறாரு, அவருக்கு வர வேல்யூ 10.03. இன்னொரு ஆப்ரேட்டர் செக் பண்ணுறாரு, அவருக்கு வர வேல்யூ 10.10. ஆப்ரேட்டர் 1 வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு ரொம்ப பக்கத்தில் அவரோட அப்சர்வேஷனை சொல்லியிருக்காரு. ஆப்ரேட்டர் 2 வந்து அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூலேருந்து ரொம்ப தள்ளி அவரோட அப்சர்வேஷனை சொல்லியிருக்காரு. அதாவது எரர் நிறைய கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஸோ ஆப்ரேட்டர் 2ஓட குவாலிட்டி ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் குவாலிட்டி ஆஃப் டேட்டா. இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். இந்த குவாலிட்டி ஆஃப் டேட்டாவுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இம்பார்ட்டன்ஸ் ஃபார் குவாலிட்டி ஆஃப் டேட்டா. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை கண்டினியூஸாக ரன் பண்ணணுமா இல்லை ஏதாவது ப்ராசஸில் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராடக்டோட பேராமீட்டரை விதின் ஸ்பெக்கில் கொண்டு வரணுமா அப்படிங்கிற டிசிஷன் நாம் மெஷர் பண்ணி சொல்கிற வேல்யூவை வச்சு, அதாவது குவாலிட்டி ஆஃப் டேட்டாவை வச்சு தான் இருக்குது. அதனால் குவாலிட்டி ஆஃப் டேட்டா வந்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஒரு ப்ராடக்டோட பேராமீட்டர் எடுத்துக்கலாம். 10 ± -0.3ன்னு அதோட டாலரன்ஸை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 10.3, லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 9.7. இந்த ப்ராடக்ட் பேராமீட்டரை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நாம் செக் பண்ணும்போது எல்லா வேல்யூவும் அக்செப்டபிள் லிமிட்குள்ளே தான் வருது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு ப்ராசஸாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸை நாம் மானிட்டர் பண்ணால் மட்டும் போதும், அதில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. பட் ப்ராடக்ட் பேராமீட்டர்ஸ் வந்து நாம் செக் பண்ணும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுன்னா
அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி ப்ராசஸில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் பேராமீட்டரை விதின் ஸ்பெக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். குவாலிட்டி ஆஃப் டேட்டா வந்து மெஷர்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸை ரன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவோம், இல்லைன்னா ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி கரெக்ட் பண்ணுவோம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் குவாலிட்டி ஆஃப் டேட்டா. நாம் ஏற்கனவே மெஷர்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ மெஷர்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம்? மெஷர்மெண்ட் சிஸ்டம்னா ஒரு ப்ராடக்டையோ இல்லை ப்ராசஸ் பேராமீட்டரையோ செக் பண்ணும்போது அதை செக் பண்ணுறதுக்கு நமக்கு செக்கிங் ப்ரொசீஜர் வேணும், ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், எக்யூப்மெண்ட் வேணும், ஆப்ரேட்டர் வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இது எல்லாமே சேர்ந்தது தான் மெஷர்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ்னால் என்ன. வாட் இஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ்? மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸுக்கு வந்து ஒரு மேனுவலே இருக்குது. IATF 16949 கிளாஸ் 7.1.5.1.1 MSA பற்றி சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ்னால் நாம் கண்ட்ரோல் பிளானில் சொல்லியிருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்டில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஸ்டடி பண்ணுறது தான் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடியை எப்படி கண்டக்ட் பண்ணணும், அதோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா என்னங்கிறத பற்றி மேனுவலில் கிளியராக சொல்லியிருக்கு. அந்த மெத்தடையும் அந்த அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவையும் நாம் யூஸ் பண்ணணும். இது இல்லாமல் வேறு அனாலிட்டிக்கல் மெத்தடையும் இல்லை வேறு அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவையும் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணும்போது நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸோட டெஃபினிஷன். மெஷர்மெண்ட்டில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய 2 இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிசைஸ், இன்னொன்று அக்யூரேட். நிறைய பேர் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. பட் ரெண்டும் வேறு வேறு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிசைஸ் அண்டு அக்யூரேட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. அப்படி ஷூட் பண்ணும்போது அந்த ஷூட்டிங் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி க்ரீன் சர்க்கிளுக்கு வெளியே ரொம்ப ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா அது ப்ரிசைஸும் இல்லை, அக்யூரேட்டும் இல்லை. சப்போஸ் ஷூட் பண்ணுறது பக்கத்தில் ஒரே இடத்துல வருது, ஆனால் க்ரீன் சர்க்கிளுக்கு தள்ளி இருந்தால் இது வந்து ப்ரிசைஸாக இருக்குது, ஆனால் அக்யூரேட்டாக இல்லை. ஷூட் பண்ணுற பாயிண்ட் வந்து க்ரீன் சர்க்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது, ஆனால் ஒன்றா இல்லை அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்குது, ஆனால் ப்ரிசைஸாக இல்லை. ஷூட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே க்ரீன் சர்க்கிளுக்குள்ளே பக்கத்தில் இருந்துச்சுன்னா ப்ரிசைஸாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குன்னு மீனிங். ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் நாம் மெஷர் பண்ணி சொல்லும்போது இல்லை அந்த வேல்யூ வந்ததுன்னா அது வந்து அக்யூரேட்டு. நாம் எடுக்கிற ரீடிங் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக வந்துச்சுன்னா அது வந்து ப்ரிசைஸ். அப்படி வர்ற ரீடிங் வந்து ஸ்பெக்குக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரிசைஸ் அண்டு அக்யூரேட். மெஷர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு எல்லா ரீடிங்கும் ஒரே மாதிரி வராது, டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும். அதை வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேரியேஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். வாட் இஸ் வேரியேஷன்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. இதை லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டாக வச்சுக்கோங்க, இது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராசஸில் இருக்கிற ஆக்சுவல் வேரியேஷன். பட் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அதாவது ப்ரொடக்ஷன் கேஜ்லேயும் வேரியேஷன் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து தான் நாம் ப்ராசஸ் வேரியேஷனாக ஃபைனலாக ஒரு அவுட்புட்டை கொடுப்போம். இதுதான் அப்சர்வ்டு ப்ராசஸ் வேரியேஷன். இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவாக 10.01 அதை எடுத்துக்கலாம். ஆப்ரேட்டர் 1 செக் பண்ணி 10.03 சொன்னார். ஆப்ரேட்டர் 2 வந்து 10.10ன்னு சொன்னார். வேரியேஷனுங்கிறது இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கும் அப்சர்வ் பண்ண வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் ஆப்ரேட்டர் 1ஓட வேரியேஷன் 0.2 வரும், ஆப்ரேட்டர் 2ஓட வேரியேஷன் 0.9 வரும். இதுதான் வேரியேஷன். மெஷர்மெண்ட் பண்ணும்போதும் ஒரு ஆப்ரேட்டருக்கும் இன்னொரு ஆப்ரேட்டருக்கும் இல்லை ஒரே ஆப்ரேட்டருக்கு நிறைய ட்ரையல்ஸ் எடுக்கும்போதும் வேரியேஷன்ஸ் வரலாம். இது ஒரு டைப் ஆஃப் வேரியேஷன். இன்னொரு டைப் வேரியேஷன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்குமே ப்ராசஸ் வேரியேஷன்னால டிஃப்ரென்ஸ் வரலாம். இதுவும் வேரியேஷன் தான். நாம் பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் சிஸ்டம் வேரியேஷன் தான். அந்த மேஜர் மெஷர்மெண்ட் சிஸ்டம் வேரியேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து லொக்கேஷன் வேரியேஷன், இன்னொன்று விட்த் வேரியேஷன். எக்ஸாம்பிளுக்கு இதை ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. நாம் அப்சர்வ் பண்ணி வர்ற வேரியேஷன்ஸ் இது அதோட ஆவரேஜ். இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கும் நாம் செக் பண்ணி வந்த ஆவரேஜ் வேல்யூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் லொக்கேஷன். இதுதான் லொக்கேஷன் வேரியேஷன். அதே மாதிரி நாம் செக் பண்ண ரீடிங்குள்ளே இருக்கிற வேரியேஷன் வந்து விட்த் வேரியேஷன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லொக்கேஷன் வேரியேஷனுங்கிறது ரெஃபரன்ஸ் சாம்பிளுக்கும் நாம் அப்சர்வ் பண்ணி கொடுக்குற ஆவரேஜ் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது, அடுத்த கேஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது.
இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கும் நாம் அப்சர்வ் பண்ணி வர்ற ஆவரேஜ் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் லொக்கேஷன் வேரியேஷன். விட்த் வேரியேஷன்னா இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்காக நாம் செக் பண்ணும்போது நமக்கு நிறைய அப்சர்வேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் போடும்போது அப்சர்வ்டு ஆவரேஜ் வேல்யூ வரும். பட் மினிமம் வேல்யூவுக்கும் மேக்ஸிமம் வேல்யூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் விட்த்து. ஸோ நாம் அப்சர்வ் பண்ணுற வேல்யூக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதாவது மினிமம் வேல்யூவுக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் விட்த்து. இதுதான் விட்த் வேரியேஷன். இந்த 2 வேரியேஷன் தான் இருக்கா, இல்லை இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கான்னு சில பேருக்கு டவுட் வரலாம். நாம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வேரியேஷனை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓவரால் வேரியேஷன், பார்ட் டு பார்ட் வேரியேஷன், மெஷர்மெண்ட் சிஸ்டம் வேரியேஷன். இதில் மெஷர்மெண்ட் சிஸ்டம் வேரியேஷனில் லொக்கேஷன் வேரியேஷன், விட்த் வேரியேஷன் இதை தான் நாம் பார்த்தோம். லொக்கேஷன் வேரியேஷனோட கிளாஸிஃபிகேஷன் வந்து பயாஸ், ஸ்டெபிலிட்டி, லீனியாரிட்டி. அதே மாதிரி விட்த் வேரியேஷனோட கிளாஸிஃபிகேஷன் வந்து ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி. இதுதான் ஓவரால் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வேரியேஷன். எம்எஸ்எஸ் ஸ்டடியில் இந்த பயாஸ், ஸ்டெபிலிட்டி, லீனியாரிட்டி, ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி இதை பற்றி தான் செக் பண்ணுவாங்க. இதை பற்றியெல்லாம் நாம் நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வேரியேஷனில் பயாஸ். பயாஸுங்கிறது ரெஃபரன்ஸ் வேல்யூவுக்கும் அப்சர்வ்டு ஆவரேஜ் வேல்யூவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் பயாஸ். ஸ்டெபிலிட்டிங்கிறது அந்த பயாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கும், டைம் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமை டிஃபைன் பண்ணி அந்த டைமுக்கு அப்புறம் எவ்வளோ பயாஸ் வருதுங்கிறத செக் பண்ணுறது தான் ஸ்டெபிலிட்டி. அடுத்து விட்த் வேரியேஷன். அதில் லீனியாரிட்டிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஸ்மால் ரேஞ்ச் எடுக்கும்போது ஸ்மாலர் பயாஸ் வரும், அதே மாதிரி லார்ஜர் ரேஞ்ச் எடுக்கும்போது லார்ஜர் பயாஸ் வரும். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் லீனியாரிட்டி. அதாவது லார்ஜர் பயாஸுக்கும் ஸ்மாலர் பயாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து லீனியாரிட்டி. நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டினா ஒரு ஆப்ரேட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு ப்ராடக்டில் ஒரே பேராமீட்டரை ஒரே பிளேஸில் ரிப்பீட்டடாக செக் பண்ணும்போது அவருக்கு வர்ற வேரியேஷன்ஸ், அதாவது அவர் அப்சர்வ் பண்ணுற மினிமம் அண்டு மேக்ஸிமம் வேல்யூவுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ரிப்பீட்டபிலிட்டி. ரீப்ரொடியூசபிலிட்டினா ஒரே ப்ராடக்ட், ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரே பிளேஸ், ஒரே பேராமீட்டர், ஆனால் அப்ரைசர்ஸ் மட்டும், அதாவது இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டும் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க அப்சர்வ் பண்ண ஆவரேஜ் வேல்யூக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ரீப்ரொடியூசபிலிட்டி. அதாவது ஒரு அப்ரைசர் கம்மியாக சொல்லியிருப்பார், ஒரு அப்ரைசர் அதிகமாக சொல்லியிருப்பார். அந்த 2 வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ரீப்ரொடியூசபிலிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கேஜஸ்க்கும் என்னென்ன எம்எஸ்ஏ ஸ்டடிலாம் பண்ணுறாங்க. அதாவது எம்எஸ்ஏ ஸ்டடி வேரியபிளுக்கு என்னென்ன ஸ்டடி அப்ளிகபிள், ஆட்ரிபியூட்டுக்கு என்னென்ன ஸ்டடி அப்ளிகபிள் அப்படிங்கிறத போட்டிருக்கு. ஆட்ரிபியூட்டுக்கு ரிப்பீட்டபிலிட்டி அண்டு ரீப்ரொடியூசபிலிட்டி மட்டும்தான் அப்ளிகபிள். வேரியபிளுக்கு எல்லாமே அப்ளிகபிள். அதுலேயும் இந்த டார்க் க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கிற பயாஸ், ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி வேரியபிளுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் லைட் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டெபிலிட்டியையும் லீனியாரிட்டியையும் சில இண்டஸ்ட்ரியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டடியை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டடீஸை பற்றி ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். சம்மரி ஆஃப் எம்எஸ்ஏ ஸ்டடீஸ். பயாஸ் ஸ்டடி. பயாஸ் ஸ்டடியோட ப்ரொசீஜர் ஒரு அப்ரைசர், ஒரு பார்ட், ஒரு பேராமீட்டர், ஒரு பிளேஸ், 15 ரீடிங்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ. பயாஸ் ஸ்டடியோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு 1 - ஆல்ஃபா கான்ஃபிடன்ஸ் வேல்யூ 0க்கு கீழேயும் மேலேயும் இருக்கணும். அதாவது லோயர் வேல்யூ 0க்கு கீழே இருக்கணும், அப்பர் வேல்யூ 0க்கு அதிகமாக இருக்கணும். செகண்டு, நமக்கு வர்ற பயாஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கேலிப்ரேஷன் எரருக்கு கம்மியாக இருக்கணும். இந்த 2 அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா பயாஸ் ஸ்டடியில் இருக்குது. இந்த ஸ்டடியை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஃபார்மேட்டை வச்சு பார்த்துருக்கோம். இந்த ஃபார்மேட்டில் இந்த இடத்துல வந்து அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே அந்த வேல்யூ எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். இதுதான் லோயர் வேல்யூ அண்டு அப்பர் வேல்யூ. இந்த 2 வேல்யூக்கும் நடுவில் தான் 0 இருக்கணும். அதாவது லோயர் வேல்யூ வந்து 0க்கு கம்மியாக இருக்கணும், அப்பர் வேல்யூ வந்து 0க்கு அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பயாஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கேலிப்ரேஷன் எரருக்கு கம்மியாக இருக்கணும். பயாஸ் ஸ்டடிக்கு இந்த 2 அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா இருக்குது. நெக்ஸ்ட்டு வேரியபிள் ஜிஆர்&ஆர் ஸ்டடி. இதோட ப்ரொசீஜர் 3 அப்ரைசர், 10 பார்ட்டு, 1 பேராமீட்டர், 1 பிளேஸ், 3 ட்ரையல்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து நாம் செலக்ட் பண்ணுற சாம்பிள்ஸ். 10 பார்ட் எடுக்கும்போது
ஏதாவது ஒரு 2 பார்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து மினிமம் 0.1 இருக்கணும். அப்போ தான் இந்த வேரியபிள் GR&R ஸ்டடி வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா percentage R&R less than 10% acceptable, 10 to 30% may be acceptable, more than 30% is not acceptable. இது ஒரு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. ரெண்டாவது NDC, இதான் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது greater than or equal to 5 இருக்கணும். இந்த ரெண்டையும் நாம் ஏற்கனவே ஒரு ஃபார்மேட்டில் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இருக்கும். அடுத்து ஆட்ரிபியூட் GR&R ஸ்டடி. அதோட ப்ரொசீஜர் 3 அப்ரைசர், 50 பார்ட்ஸ், 1 பேராமீட்டர், 3 ட்ரையல்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து 6லேருந்து 10 சாம்பிள்ஸ் வரைக்கும் பார்டரில், அதாவது மினிமம்க்கோ இல்லை மேக்ஸிமம்க்கோ பார்டரில் இருக்கிற மாதிரி எடுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டடி வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா கப்பா ரெஃபரன்ஸ் இல்லை எஃபெக்டிவ்னஸ், மிஸ் ரேட், ஃபால்ஸ் அலாம் ரேட், எஃபெக்டிவ்னஸ் ரேட், இதெல்லாம் இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா குட், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா ஆவரேஜ், இந்த ரேஞ்சை தாண்டிடுச்சுன்னா நாட் அக்செப்டட். இதுதான் இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. இந்த ஆட்ரிபியூட் GR&R ஸ்டடியையும் ஒரு ஃபார்மேட்டை வச்சு நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அதில் 3 பேஜ் இருக்குது. அதில் 3வது பேஜில் இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இருக்குது. அடுத்து ஸ்டெபிலிட்டி ஸ்டடி. இதோட ப்ரொசீஜர் வந்து 1 அப்ரைசர், 5 பார்ட்ஸ், 1 பேராமீட்டர், 1 ட்ரையல், 25 days, 4 weeks. இதில் இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயின்டு அப்ரைசர் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரே ரூம் டெம்பரேச்சரில் தான் அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடியை கண்டக்ட் பண்ணணும். இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எஸ்பிசிக்கு சொல்கிற அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா மாதிரி தான். CPK greater than or equal to 1.67 வந்து அக்செப்டபிள். CPK 1.33லேருந்து 1.67க்குள்ளே வந்துச்சுன்னா மேபி அக்செப்டபிள். CPK less than 1.33 வந்து நாட் அக்செப்டபிள். இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடியையும் நாம் ஏற்கனவே டீட்டெயில்டாக இந்த ஃபார்மேட்டை வச்சு பார்த்துருக்கோம். இதில் இந்த இடத்துல CPKவோட வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவோட கம்பேர் பண்ணி நாம் டிசிஷன் எடுத்துக்கணும். ஃபைனலாக லீனியாரிட்டி ஸ்டடி. இதோட ப்ரொசீஜர் 1 அப்ரைசர் greater than or equal to 5 பார்ட்ஸ், 1 பேராமீட்டர் greater than or equal to 10 ட்ரையல்ஸ். இதில் என்ன இம்பார்ட்டண்ட்னா, நாம் எடுக்கிற சாம்பிள்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு 50% ரேஞ்சுக்கு அதிகமாக இருக்கணும். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்சு 0 to 200னா நாம் எடுக்கிற சாம்பிள் 0 to 100 மினிமம் இருக்கணும். அதே மாதிரி யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களோ அவங்கள தான் அப்ரைசராக போடணும். அப்போ தான் அந்த லீனியாரிட்டி ஸ்டடி வந்து எஃபெக்டிவாக இருக்கும். லீனியாரிட்டி ஸ்டடியோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டியை விட கம்மியாக வரணும். இந்த லீனியாரிட்டி ஸ்டடியையும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஃபார்மேட்டை வச்சு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த இடத்துல அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா மென்ஷன் ஆகிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டடியை பற்றியும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த எல்லா MSA ஸ்டடி ரிப்போர்ட்டையும் PPAPல வைக்கணுமா அப்படிங்கிற டவுட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். MSA ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் ஃபார் PPAPக்கு என்னென்ன MSA ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆட்ரிபியூட் ரிப்பீட்டபிலிட்டி ரீப்ரொடியூசபிலிட்டியாக கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா அந்த ஒரே ஒரு ஸ்டடி மட்டும் தான் இதில் இருக்குது. அதே மாதிரி வேரியபிளுக்கும் R&R ஸ்டடி கண்டிப்பாக வைக்கணும். இது ரெண்டுமே வித் வேரியேஷன். லொக்கேஷன் வேரியேஷனுக்கு ஒன்று கண்டிப்பாக வைக்கணும். பயாஸ் ஸ்டடி ரிப்போர்ட்ஸை பல கம்பெனியில் வந்து PPAPல இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதை தவிர சில கம்பெனி வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்டடியையும் லீனியாரிட்டி ஸ்டடியையும் கண்டக்ட் பண்ணி PPAPல இன்க்ளூட் பண்ணுவாங்க. பட் மினிமம் இந்த 3 MSA ஸ்டடி ரிப்போர்ட்ஸையும் PPAPல வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் MSA வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸும் ஷேரிங்கும் தான் நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதை ஞாபகமாக பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் அடுத்த வீடியோ இம்மிடியேட்டாக போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் டவுட்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.